மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்தை வச்சு ஒரு அடை செய்ய போகிறேன். முதல்ல கருப்பு உளுந்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சால் நம்ம அதை விடவே மாட்டோம். வாரத்தில் 2 நாள் அந்த கருப்பு உளுந்தை சேர்த்துக்குவோம். கருப்பு உளுந்தில் வந்து ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதாவது B1, B2, B6, B9, B12 இப்படி பி சம்பந்தமான விட்டமின் எல்லாமே இருக்குது. அதுபோக ஏ விட்டமினும் இருக்குது. அதுபோக கால்சியம், மெக்னீசியம், அயன், ஜிங்க் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே இது போக சிவப்பணுக்கள் ரத்தத்தில் அதிகரிக்கவும் இந்த கருப்பு உளுந்து பயனுள்ளதாக இருக்குது. இது போக இது வந்து என்ன பெனிஃபிட்ஸ்னால், ஃபஸ்ட்டு இதயத்தை வலுப்படுத்தவும், இதயத்துக்கு போகிற ரத்த நாளங்களையும் நல்லா சீராக வைக்குது. அதுபோக நரம்பு தளர்ச்சி, மூட்டு தேய்மானம் இல்லாமல் தடுக்குது. அதுபோக கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருப்பு உளுந்து கொடுத்தா. இப்போ அதை வந்து நம்ம உடம்புக்கு தேவையான கருப்பு உளுந்து தங்க சுரங்கம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கருப்பு உளுந்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த கருப்பு உளுந்தை வச்சு இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான அடை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. கருப்பு உளுந்து அடை செய்ய தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து 300 கிராம், பச்சரிசி 150 கிராம், கடலைப்பருப்பு 150 கிராம், முட்டைக்கோஸ் 1 கைப்பிடி, வெங்காயம் 1, தேங்காய் துருவல் 1 கப், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன். கருப்பு உளுந்து அடை செய்கிறதுக்கு கருப்பு உளுந்தை வந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த 1 டம்ளர் பச்சரிசியும் 1 டம்ளர் கடலைப்பருப்பையும் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இது ரெண்டையும் அரைச்சி ஒன்றா கலந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். கருப்பு உளுந்து அடை செய்கிறதுக்கு 3 மணி நேரம் 5 மணி நேரம் 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். கருப்பு உளுந்தை தனியாக ஊற வச்சுருக்கேன். இந்த கருப்பு உளுந்தை இந்த மாதிரி சொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப சொரச்சொரம் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கெட்டியாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுலேயே இந்த பச்சரிசியும் கடலைப்பருப்பையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். கெட்டியாக அரைச்சிக்கணும். அரிசி கடலைப்பருப்போட 1 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அரைக்கணும். இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் அரைச்சாச்சு. அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். இந்த 3 அரிசியும் பருப்பும் போட்டு அரைச்சதில் முட்டைக்கோசு 1 கப் முட்டைக்கோசையும் பச்சையாகவே கலந்துக்குவோம். அது கூட இந்த வெங்காயம், 1 கப் தேங்காய் துருவல், தேவையான காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா இதெல்லாம் கலந்துக்கிறணும். அதோட இஞ்சி பூண்டு அரை வந்து அதையும் கலந்துக்கிடுவோம். இந்த அடை செய்கிறதுக்கு அடமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். கூட இந்த கொத்தமல்லியும் பொடிசான இருக்கிற கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கலந்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் கலந்து நல்லா ஒன்றா கலந்து வச்சுக்கிடுவோம். இப்போ கருப்பு உளுந்து அடமாவு தயாராக இருக்குது. இதை வந்து இன்னி தோசை தவாவில் வார்த்துக்கிறணும். அதுக்கு முதல் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். தவா காஞ்சிருச்சு. இதில் வந்து இவ்வளவு கெட்டியாக இருக்கிற மாவு இதை வந்து நம்ம நல்லா ஆயில் வச்சு லேசாக அப்படியே தகடா லேசாக தண்ணி தொட்டு பட்டமாக எவ்வளவு தகடா செய்ய முடியுமோ அவ்வளவு தகடா செஞ்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை லேசாக இப்படி குத்தி விட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வேகும். இதில் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. பரட்டி போட்டுட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சுற்றிலும் எடுத்து வச்சுட்டு இதே அளவு செய்யாமல் சின்னதாகவும் செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியான கருப்பு உளுந்து அடைய என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இதே போல் தயார் பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருப்பு உளுந்து அடைய இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் போட்டும் செய்யலாம். வெஜிடபிள் போடாமல் வெறும் ஆனியன் போட்டும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், டின்னராகவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.